ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ். இந்த வீடியோவில் நாம் 10ஆம் வகுப்பு 3ஆம் பாடம் இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் இருக்கிற 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்குக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு கொடுத்துருக்க சம் என்னன்னா, ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க. The sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. If the hundreds digit plus twice the tens digit is equal to the unit digits, then find the original 3-digit number. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, மூவிலக்க எண்ணை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த 3-digit நம்பர். அந்த 3-digit நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அந்த 3-digit நம்பர் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த மூவிலக்க எண்ணை XYZ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை எப்படி எழுதலான்னா 100X ப்ளஸ் 10Y ப்ளஸ் Z அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். எப்படி இது எழுதுகிறோன்னா, ஜெட்டுன்றது 1 டேர்மு, ஒய்ன்றது 10 டேர்மு, எக்ஸுன்றது 100 டேர்ம். ஸோ இதை 1 இன்ட்டு ஜெட்டு ப்ளஸ் 10 ஒய்ன்றது 10th டேர்முன்றதுனால 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸுன்றது 100 டேர்ம்ன்றதுனால 100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது 152 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதில் 2ன்றது ஒன்றுகள், 10கள், 100கள்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி நம்ம எழுதலான்னா, இதில் எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 2 ஒன்றுகள் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் எத்தனை 10கள் இருக்குது? 5 10கள் இருக்குது. ஸோ 5 இன்ட்டு 10 ப்ளஸ் எத்தனை 100கள் இருக்குது? 1 100 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு 100. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 5 இன்ட்டு 10 50 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினோன்னா எவ்வளோ வருது? 152 அப்படின்ற ஒரு அந்த நம்ம எடுத்த நம்பர் கரெக்டாக வந்துருச்சா? இதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கோம். இதில் டிஜிட்ஸ் நமக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு வச்சுருக்கிறோம். ஸோ 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஜெட் இதுதான் அந்த கேட்டிருக்க நம்பர். இப்போது இதிலேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணலாம். ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. Sum of the digits of a 3-digit number is 11. இதில் இலக்கம்ன்றது என்னன்னா எக்ஸ் ஒய் ஜெட் தான். ஸோ அதோட கூடுதல்னு எடுக்கும்போது எப்படி எடுப்போம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 11. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். ஃபஸ்ட்டு இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால்னு கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு இருக்கதை இசட் ஒய் எக்ஸ் அப்படின்னு மாற்ற சொல்கிறாங்க. மாற்றினா ஒரு எண் கிடைக்குது. அந்த எண் எப்படி இருக்கும்? எக்ஸுக்கு பதிலாக ஜெட்டு ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் நமக்கு கிடச்சிருக்க புதிய நம்பர். இந்த புதிய நம்பர் எப்படி இருக்கும்னா பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். அப்போது இதுதான் பழைய எண். அந்த பழைய எண்ணின் 5 மடங்குனா 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 5 ஆஃப் 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z 5 மடங்கை விட 46 அதிகம். அப்போ என்ன பண்ணும்? ப்ளஸ் 46. இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. ரிவர்ஸ்டுனா XY Z-ஐ ZYXன்னு மாற்றிருக்கோம். The new number is 46 more than 5 times of the former number. கிடைக்கிற நியூ நம்பர் இதுதான். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா 5 times the former number. 5 times the former numberனா 5 ஆஃப் இந்த பழைய நம்பர் இதுதான் ப்ளஸ் மோர் தென் 46. ஸோ ப்ளஸ் 46. ஓகேவா? இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு குட்டியாக. 100Z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ஐ உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 5னா 500x ப்ளஸ் 5 இன்ட்டு 10 50y
ப்ளஸ் 5 இன்டூ z 5z ப்ளஸ் 46. இப்போ அந்த கான்ஸ்டண்ட்டை இங்கேயே வச்சுக்க போகிறோம். XYZ எல்லாம் இந்த சைடு கொண்டு வர போகிறோம். 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் x இங்கிட்டு இருக்கிற ப்ளஸ் 500 இங்கிட்டு வரையில் மைனஸ் 500x சேம் அதே தான் மைனஸ் 50y மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க 46 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இங்கே வந்து மைனஸ் 500x இருக்குது, இங்கே ப்ளஸ் x இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணும், எவ்வளோ வரும்? மைனஸ் 499x மைனஸ் 50y ப்ளஸ் 10y அப்போது எவ்வளோ வரும்? மைனஸ் 40y மைனஸ் 5z ப்ளஸ் 100z ஸோ எவ்வளோ வரும்? ப்ளஸ் 95z இஸ் ஈக்குவல் டு 46. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்ததை ரீட் பண்ணலாம். 10ஆம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு. 10ஆம் இட இலக்கம்னா என்னது? 10ஆம் இடத்தோட இலக்கம் y தான். ஸோ 10ஆம் இட இலக்கத்தின் இரு மடங்குனா 2y. இரு மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 100ஆம் இட இலக்கம் எது? x. அதை கூட்டினோம்னா அப்போ ப்ளஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும். ஸோ 1ஆம் இட இலக்கம் என்னது? z. இது எப்படி எழுதலாம்னா XYZ மாதிரி எழுதிக்கலாம். x ப்ளஸ் 2y இங்கிட்ட இருக்க ப்ளஸ் z இங்கிட்டு வரும்போது மைனஸ் z மாறும். மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு இங்கிட்ட எதுவுமே இல்லை, ஸோ 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இஃப் த 100 டிஜிட் ப்ளஸ் 100 டிஜிட் எது? x. ஸோ x ப்ளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட். டென்ஸ் டிஜிட் எதுனா y. y-ஐ வந்து ட்வைஸ் பண்ணுறோம். ஸோ 2y இஸ் ஈக்குவல் டு த யூனிட்ஸ் டிஜிட் எது? z. இதை வந்து XYZ இருக்க மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ x ப்ளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போது நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க 3 ஈக்குவேஷன். இப்போது இதை சால்வ் பண்ணி XYZோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் z இருக்குது, இங்கே மைனஸ் z இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம z-ஐ கேன்சல் பண்ணி XY இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 3. ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x ப்ளஸ் y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 11. x ப்ளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிடுது. x ப்ளஸ் x 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் y 3y இஸ் ஈக்குவல் டு இந்த 11 அப்படியே வந்துடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் 3ஐயும் கம்பேர் பண்ணலாம். இதுலேயும் z-ஐ தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே 95z இருக்குது, இங்கே வெறும் z தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா ஈக்குவேஷன் 3-ஐ 95ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 அண்ட் 3 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 2ல் எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்து எழுதிடலாம். மைனஸ் 499x மைனஸ் 40y ப்ளஸ் 95z இஸ் ஈக்குவல் டு 46. அடுத்து ஈக்குவேஷன் 3-ஐ 95ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 95x ப்ளஸ் 2 into 95 190y minus 95z is equal to 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இங்கே ப்ளஸ் 95 இங்கே மைனஸ் 95z. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ மைனஸ் பண்ணும். அப்போ எவ்வளோ வரும்? 499 மைனஸ் 95னா 404. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் 404x. இங்கே ப்ளஸ் 190, இங்கே மைனஸ் 40. 190ல் 40-ஐ மைனஸ் பண்ணோன்னா 150 வரும். ஸோ 150y பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 46 அப்படியே வந்துடும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 5-ஐ கம்பேர் பண்ண போகிறோம். இங்கேயும் XY டேர்ம் தான் இருக்குது, இங்கேயும் XY டேர்ம் தான் இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது? 150y இருக்குது, இங்கே வெறும் 3y தான் இருக்குது. அப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனை 50ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 150y வந்துடுமா? 3 into 50 is equal to 150.
4 and 5 சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனை 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 50 100 100x plus 3 into 50 150y is equal to 11 into 50 550. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுத போகிறோம். மைனஸ் 404x plus 150y is equal to 46. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகாது. நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸு, ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸு. ப்ளஸ் 150ஒய்யும் மைனஸ் 150ஒய்யும் கேன்சல் ஆயிடுது. இங்கே ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்குது, ஸோ ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ வரும்? 404 + 100 504. 504x இஸ் ஈக்குவல் டு, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, ஸோ கழிக்கணும். 550லேருந்து 46 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 504. இப்போ என்ன கிடச்சிருக்குது? 504x இஸ் ஈக்குவல் டு 504ன்னு கிடச்சிருக்குது. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 504 டிவைடட் பை 504 1. இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது x ஈக்குவல் டு 1 என ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். 2x + 3y இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 + 3y இஸ் ஈக்குவல் டு 11. 2 1s are 2 + 3y இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்க 11 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இங்கிட்ட இருக்க +2 இங்கிட்ட வரும்போது -2ஆக மாறிடும். இப்போ 3y இஸ் ஈக்குவல் டு 9. y இஸ் ஈக்குவல் டு 9/3 3. அப்போ ஒய்யோட மதிப்பு 3ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3 என ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 11. எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 3 ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ 4 ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 11. ஜெட் இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 7. இசட்டோட மதிப்பு 7 சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 3, ஜெட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடச்சிருச்சு. அந்த மூவிலக்க எண் நம்ம என்னன்னு எடுத்து எழுதியிருக்கோம்? XY Zன்றது தான் மூவிலக்க எண்ணுன்னு எடுத்து எழுதியிருக்கோமா? ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய மூவிலக்க எண் எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 3, ஜெட்டுக்கு பதிலாக 7. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மூவிலக்க எண், த 3-digit நம்பர். செக் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம செகண்டாக ஒன்று கண்டுபிடிச்சோல்ல, அதில் போட்டு செக் பண்ணிக்கலாம். அதாவது 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z. இப்போது 100 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3, ஜெட்டுக்கு பதிலாக 7 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 100 ப்ளஸ் 30 ப்ளஸ் 7 ஆட் பண்ணோன்னா 137. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.